ஜாதகத்தில் 11ஆம் இடம்ங்கிறது வருமானத்தை சொல்லக்கூடியது, 12ஆம் இடம்ங்கிறது செலவுகளை சொல்லக்கூடியது. இங்கே வலுவானது வலுவில்லாதது எப்படி ஒரு 11ஆம் இடம் வலுவாக இருக்கா இல்லையாங்கிறத அஷ்டவர்க்கத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதன்படி இப்போ 11ஆம் இடம் வலுவாகி 12ஆம் இடம் வலுவு இழந்தால் பொதுவாக இவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், செலவுகளை கம்மியாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படின்னா அவங்க கையில் கொஞ்சம் பணம் சேரும். ஆனால் அதே நேரம் 11ஆம் இடம் வலுவிழந்து 12ஆம் இடம் வலுவாகிடுச்சுன்னா வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணும்போது கையில் பணம் சேராது, அதாவது பணம் சேமிக்க முடியாது. இங்கே 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரே அளவில் இருந்தால் வருமானமும் செலவும் ஒரே அளவில் இருக்கும். அப்பையும் கையில் பெரிய அளவில் மிச்சம் இருக்காது. இங்கே வருமானமும் 11ஆம் இடமும் வலுவிழந்து 12ஆம் இடமும் வலுவிழந்துருச்சுன்னா வருமானமும் இருக்காது, செலவு பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு காசும் இருக்காது. அப்போ அங்கே எப்பயுமே பண தட்டுப்பாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.